திரு கோட்டீஸ்வரன் எதற்காகத்தான் போயிருக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு? முதல்ல அவர் எனக்கு முன்னாடி பேசினப்போ பிரியன் சாருக்கு நிறைய தகவல் தெரிஞ்சிருக்கு. ஸோ அவர் சொன்ன தகவல்லேருந்தே நம்ம பேசலான்னு நினைக்கிறேன். எடப்பாடி பழனிசாமி எதுக்கு திருப்பி போகிறார், மறுக்கா போகிறார் அப்படின்னா, முதல்ல வந்து அவர் பியூஷ் கோயலோட வந்து பேசும்போது வந்து மனசு கருத்து வேறுபாடுலாம் இருக்குன்னாங்க. கிட்டத்தட்ட அது உண்மை தான். மனசு வெறுப்பெல்லாம் இல்லை, கிட்டத்தட்ட முகம் கொடுத்து பேசாமல் வெறுப்பேற்றி அமைச்சிருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதிமுக பேசுகிறாங்க. இது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல, இது வதந்தியாக கூட இருக்கலாம். பியூஷ் கோயலுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுக்காம அவர் வந்து அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நான் பேசிக்கிறேன், எதுவாக இருந்தாலும் நான் பேசணும், அமித்ஷா பேசணும், நாங்கள் பேசிக்கிறோம், நீங்கள் வந்து எனக்கு வந்து இங்கே வந்துட்டு இவங்களை சேர்த்துக்கோங்க, அவங்கள சேர்த்துக்கோங்க, அந்த நடிகர் வராரு, தமிழ்நாடு அரசியலில் பாஜகலேருந்து தலைமை பொறுப்பு, மாநில பொறுப்பு, வியூக வகுப்பாளர், தாவேக்காக்கு அவ்வளோ வாக்கு இருக்குது, அதெல்லாம் வந்து என்கிட்ட பேச தேவையில்லை, எனக்கு தெரியும் என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி அது ஒரு கருத்து வேறுபாடு. இல்லை, பியூஷ் கோயல் குரல் இல்லை, அதுவும் அமித்ஷாவின் குரல் தானே. அமித்ஷா குரலோ பியூஷ் கோயல் குரலோ அது அமித்ஷா சொன்னோம். அவரோட குரலில் வேறு யாருன்னா வந்து சொன்னால் நான் மீட்டிங்கை கேன்சல் பண்ணுவேன், நான் பார்க்க மாட்டேன். அமித்ஷாவே டெல்லி வந்தப்போ நான் பார்க்காம போனவன். அதனால் நான் அப்படிலாம் பண்ணணும்னு நீங்கள் எதிர்பார்க்காதீங்கன்றதுல இஎஸ் புட்டன். இது சம்மந்தம் அவர் வந்து முக்கியமான அவங்க கட்சி நிர்வாகிக்கிட்டும் பேசியிருக்காரு. அவரோட இலக்கு, அவரோட விஷயங்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த குழு போட்டிருந்தாங்க இல்லைங்களா, ஒரு 4 பேர் குழு, அந்த குழுக்கிட்டையும் அவர் வந்து 2-3 நாளாக பேசிக்கிட்டு இருக்காரு. இப்போ வளர்மதி அவர்கள், KP முனுசாமி, திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன், அந்த குழு கிட்ட, அப்புறம் முக்கியமான மாவட்ட செயலாளர்கள்லாம் பார்த்தீங்கன்னா 2-3 நாளாக அவரோட வீட்டுக்கு போய் இல்லத்தில் போய் உட்காந்து பேசிகிட்டு இருக்கு. இல்லை, எங்கே முரண்பாடு? பியூஷ் கோயலுக்கும் பழனிசாமிக்கும் இடையிலான முரண்பாடு எங்கே தொடங்குது? அவர் விஜய் அவர்களை வந்து கூட சேர்த்து வச்சு பேசினது அவர் விரும்பலை. கூட்டணி கொண்டுட்டு வரணும்னு பிஜேபி எடுக்கிறது பேசுறது வந்து அவருக்கு இல்லை. என்ன அப்படின்னா, விஜய் வரமாட்டாப்புல, விஜய் வந்து உங்களெல்லாம் செய்தியை பரப்பி விட்டு விஜய் உங்களை நம்ப வச்சு ஏமாத்துறாப்புல, நீங்கள் ஏமாந்துடுறீங்க அப்படின்ற அந்த புரிதலில் வந்து ஒரு பிரச்சனை ஒன்று. இரண்டாவது வந்து 45 சீட்டு 50 சீட்டுன்னு கேட்கும்போது அப்புறம் பார்த்துக்கலாம், நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி, அது ரெண்டாவது பிரச்சனை. மூணாவது நாலாவதுலாம் முக்கியமான பிரச்சனை என்னென்னா, நிறைய மாவட்ட செயலர்கள் அவங்களோட வழக்கறிஞர் பிரிவு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நிறைய கலெக்டர் எஸ்பிலாம் வந்து அரசுக்கு சாதகமாக வந்து இந்த ஃப்ரீபீஸ் எல்லாம் நிறைய இடத்துல ஸ்டாக் பண்ணி வச்சுருக்காங்க. அதிகாரிகள் வந்து ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு கொடுக்கல, ஆளுகின்ற அரசு வந்து பணப்பட்டுவாடாக்கும் இலவசங்களை கொடுக்கறதுக்கு வந்துட்டு அதிகாரிகளே வந்து உடந்தையாக இருக்காங்க. அந்த மாதிரி அதிகாரிகள் மீது எந்த நடவடிக்கையும் அதில் மாறலன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் போயிருக்கு. அது விஷயமா பேசலாம். ஏன்னா நான் வந்துங்க, நம்ம வந்து வெளிப்படையாக சொல்லிடுவோம் என்னது ஏதுன்றது. இப்போ தாவேக்கால பூஸ்ட்டு ஹார்லிக்ஸ் குத்தா போய் பிடிச்சிடுறாங்க. ஆனால் குடம், அண்டா, ஃப்ரிட்ஜு, மிக்சியெல்லாம் கொடுக்குறதாகவும் டோக்கன் போடுறதாகவும் இருக்கும், அதை யாரும் பிடிக்க மாட்டுறாங்க. இல்லை, இதெல்லாம் தேர்தல் ஆணையத்திட்ட தானே சொல்லணும், அமித்ஷாட்ட போய் சொன்னால் எல்லாம் ஒன்று தானே, சார். எல்லா காலத்துலையும் நான் வந்து நம்ம அப்படி இல்லை, தேர்தல் ஆணையம் சூப்பர் அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாதுல்ல. தேர்தல் ஆணையத்தோட லட்சணம் என்னன்னு தெரியும். இன்னொன்று, அப்புறம் பிரியன் சார் பேசும்போது சொன்னார், இவர்கள் மீது வழக்கு பதியப்பட்டு நடவடிக்கை. வழக்கு பதியெல்லாம் பட வேணாம், இருக்கிற வழக்கு நிறைய ஸ்டேல உட்காந்துக்கிட்டு இருக்கு. அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, நீங்கள் ஏன் ஸ்டேவை வெக்கேட் பண்ணாமல், பாஜக உண்மையிலே நீங்கள் எதிர்க்கிறீங்களா திமுகவை, இல்லை சும்மா சப்பக்கட்டு கட்டிக்கிட்டு இருக்கீங்களா? ஒருவேளை நாளைக்கு போஸ்ட் எலெக்ஷன் திமுக காங்கிரஸை கைட்டி விட்டுச்சா நீங்கள் அமைதியாக இருப்பீங்களா அப்படின்னு இந்த மாதிரி சந்தேகங்கள் நிறைய இருக்குது. இல்லை, இப்போ இதெல்லாம் பேசினா பாஜக பலத்தை நம்பி தான் திரு எடப்பாடி பழனிசாமி இந்த தேர்தலை சந்திக்கிறாருன்னு ஒரு பெர்செப்ஷன் அவங்களுக்கே, பாஜகவுக்கே வந்துடாதா சார்? பாஜகக்கே வந்திருந்தா அவங்க கேட்டால் 60 சீட்டுனாங்க, ஃபஸ்ட்டு 70ன்னாங்க, அப்புறம் 50ன்னாங்க. அவர் காங்கிரஸ்க்கு என்ன செஞ்சுருக்காங்களோ அதை செய்கிறேன், அதுக்கு மேலெல்லாம் வந்து டேர்ம்ஸ் நீங்கள் டிக்டேட் பண்ணாதீங்க. நீங்கள் கேட்குற சீட்டெல்லாம் வந்து எங்களோட சீட்டை வந்து நீங்கள் கோயம்புத்தூரில் 4 சீட்டு கேட்பீங்க, சேலத்தில் 3 சீட்டு கேட்பீங்க, அதுக்கப்புறமா வந்து திருநெல்வேலியில் ஒரு சில இடத்துல கேட்பீங்க, அது தென்காசியில் கேட்பீங்க, எல்லாத்தையும் வந்து டி நகர் கேட்பீங்க, ஹார்பர் கேட்பீங்க, மயிலாப்பூர் கேட்பீங்க, எல்லாத்தையும் உங்ககிட்ட கொடுத்துட்டு அப்போ நாங்கள் என்ன பண்ணுறது? இந்த மாதிரி பிரச்சனைலாம் நிறைய இருக்குது. அதை வந்துட்டு அவங்கள வச்சு பேசுகிறது, இவங்கள வச்சு பேசாமல் நானே பேசிக்கிறேன், நாட்டாம டு பங்காளி டு நாட்டாம. அதனால் பிரியன் சார் சொன்னார் 8 மணி ஆயிடுச்சு, பாப்பாரா பார்க்கணும், அப்பாயின்மெண்ட்டே 9:20. புரியுதுங்களா? இவ்வளோ தொலைவு போகிறவங்க அங்கன்னா அப்படியே வெளியில் போயிட்டு கோச்சின்னு திருப்பி கையெழுத்து போடாமல் அப்படி யூட்டான் அந்த மாதிரிலாம் இல்லை. இங்கே பிரச்சனை என்னென்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்களை ரொம்ப குறைத்து மதிப்பிடுறது. நான் ஃபஸ்ட்லேருந்து சொல்கிறேன், இஸ் வெரி கிளியர் அபவுட் ஒன் திங். 165லேருந்து 175 சீட்டு ரெட்டலை நிற்கணும். அதுக்கு என்ன பண்ணணுமோ அதனால தான் அந்த சீட் ஷேரிங்கில் அவ்வளோ டைட்டாக போகிறது. நெகோசியேஷன்ஸை வேறு யார்கிட்டையும் விடாமல் அவரே அதை ஹேண்டில் பண்ணுறாரு. இன்னொன்று இஸ் அ வெரி போறாரு, கூட்டணி முடிவு அவர் வண்டி போலையே, டிடிவி தினகரனும் போகிறாங்க, நயினார் நாகேந்திரன், மொத்த செட்டப்பும் போகுது. மொத்த செட்டப்பும் போயிட்டு சார், அதாவது கூட்டணி பேச்சுவார்த்தை இதெல்லாம் ரைட்டு, வேறு என்னென்னலாம் அவங்க டிஸ்கஸ் பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியாதுல்ல. நான் ஒருவேளை பத்திரிகையாளராக சந்தேகப்படுவேன், அதிகாரிகள் மாற்றப்படலாம், கருப்பு பணம் எங்கே இருக்குன்னு இன்டெலிஜென்ஸ் இருக்கலாம், வேறு எதனா கைதுகள் நடக்கலாம்,
ஏன்னா எந்த கைதுமே நடக்கலை தமிழ்நாட்டில். இப்போ தமிழ்நாட்டில் 10 ரூபா பாட்டிலுக்கு வாங்குறதே இல்லை நம்ம முடிவுக்கு போயிடலாமா? எல்லா வைன் ஷாப்லேயும் பில்லு போட்டு தான் கொடுக்குறாங்களா? அப்போது அந்த வழக்கு பதியப்பட்டதெல்லாம் என்னாச்சு? இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது இல்லையா? எல்லா வழக்குமே நிற்குது. அப்போ கேட்கலாம் இல்லையா? நாங்கள் வந்து இப்போது பாஜகவோட கூட்டணி வைக்கிறது அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் வந்து அவங்க எதிர்பார்ப்பு இருக்கும். நான் வந்து இது பூசி மொழியெல்லாம் பேசுகிறதுக்கு விரும்பலை. அமலாக்கத்துறை கூட்டணி கட்சி மீது நடவடிக்கை எடுக்காது, ஒன்று. ரெண்டாவது, அமலாக்கத்துறை எதிர்க்கட்சிகள் மீது நடவடிக்கை எடுக்கும். ஆனால் தமிழகம் வரும்போது திமுக மீது பாஜக பெரிய அழுத்தமோ பெரிய நடவடிக்கை எடுக்கவில்லை. பாராளுமன்ற தேர்தலுக்கு கூட பண்ணாங்க, ஆனால் சட்டமன்ற தேர்தலுக்கு பாஜக திமுகவை தொடவே இல்லை. அப்போ அந்த இடம்லாம் வந்து இட் இஸ் இரிட்டேட்டிங் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். என்னங்க என்னமோ அப்படி நீங்கள் இப்படி நீங்கள் நீங்களாம் ஃப்ரெண்ட்ஸா அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு 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 கூட்டணி அப்படின்னும் போது ஒரு சில லாஜிஸ்டிக்கல் சப்போர்ட் எதிர்பார்ப்பாங்க. இப்போ எதுக்கு வந்து திமுகவும் காங்கிரஸும் மாறி மாறி ஒன்றா இருக்கிறாங்க? ஒரு லாஜிஸ்டிக்கல் சப்போர்ட், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அதே அண்டர்ஸ்டாண்டிங் அது எந்த அளவுக்கு இருக்கு இல்லை. இன்னொன்று, ஆல்ரெடி வந்துட்டு முதல்வர் வேட்பாளர் சொல்ல மாட்டேன்றீங்க. அப்போ நான் கொடுக்கும்போது கொடுக்குற சீட்டு அது வரல வெயிட் பண்ணுங்கள். பாட்டாளி மக்கள் கட்சியும் அதிமுகவோட டீல் முடிஞ்சிச்சு. தேவ் ஐடென்டிஃபைட் தி சீட்ஸ், எந்தெந்த சீட்டு என்ன அதுன்னு. ஐயா பெரிய மருத்துவர் ராமதாஸ் உள்ளே வராரா வரலையா அப்படின்றதுக்குள்ள நான் தலையிட மாட்டேன். ஆனால் என்னோட டீலிங் முடிச்சுட்டு தான் நீங்கள் எதுவுமே பேசணுன்ற அளவுக்கு அவங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் பட் அது இல்லை அப்படின்ற அந்த ரூல் அவுட். அதேமாதிரி விஜய் அவர்கள் விஷயத்தில் எடப்பாடி பழனிசாமி ஒரு வாரமாக சொல்லிட்டு இருக்காரு, தாவேக்காவோட பேச்சுவார்த்தை கிடையாது, எனக்கு தெரிஞ்சு இல்லைன்னாங்க. பட் இந்த கசியப்பட்ட செய்தி தாவேக்கா வந்து பேசுபொருளாக இருந்தது எல்லாமே வந்து அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, ரெட்டலை எடப்பாடி பழனிசாமியின் விருப்பத்தை மீறி நடந்த செயல்களா இதெல்லாம்? அப்போ விருப்பத்தை மீறி கிடையாது, எனக்கு இஷ்டம் இல்லாத ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணீங்க. இப்போ 10 நாள் டைம் வேஸ்ட்டா, எதனா பிரயோஜனம் இருக்கா அப்படின்றதான் அவரோட பார்வை. நடிகர் அவரெல்லாம் நம்ப வேணாம், எனக்கு தெரியும், நானே ஒரு வாட்டி பேசினேன், அவங்கக்கிட்ட பேசணும், அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாம் நடந்தது. ஆனால் அவங்க அதை ரெசிப்ரோகேட் பண்ணலை. அவர் விசாரணையை தட்டி கழிக்கவும், விசாரணையில் வந்து அழுத்தம், சிபிஐ அழுத்தம், அந்த அழுத்தம் இந்த அழுத்தம்னு அவர் சொல்லிட்டு இருக்கிறது பாஜக என்கரேஜ் பண்ணிட்டு. இப்போ பியூஷ் கோயல் போன்றவர்களுக்கோ, பவன் கல்யாண் போன்றவர்களுக்கோ, இல்லை பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர்களுக்கோ, மாணிக்கம் தாக்கூர்களோ, டெல்லியில் இருக்கவங்களுக்கு என்னென்னா, தமிழ்நாடு விவகாரங்கள் அவங்க தலையிட்டு அவங்க ஒரு சில முடிவுகள் எடுக்கணும், ஒரு சில விஷயங்கள் பண்ணணும். அந்த மாதிரி விஷயங்களுக்கு இபிஎஸ்க்கு அது இஷ்டம் இல்லை. ஐ வில் டிசைட். பட் சரி, ஓகே, இப்போ இது விஷயமா நானே வந்து உட்கார்றேன் பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி. கூட்டணியை முடிவு செய்ய, கூட்டணி பேச்சுவார்த்தையை இறுதி செய்ய, தொகுதி பங்கீடு பேச, இப்படி ஒவ்வொரு முறையும் டெல்லி போகிறதுங்கிறது அவருக்கு பின்னடைவு அப்படின்னு பிரியன் சார் சொல்லலாம். பிரியன் சார் சொல்லலாம், தப்பு இல்லை, பிரியன் சாரோட உரிமை அது. இப்படி ஒவ்வொரு வாட்டியும் போனது, டெல்லி போனது தப்பு. அதே மாதிரி மாணிக்கம் தாக்கூர் பேசினது, பிரவீன் சக்கரவர்த்தி பேசினது, அதுவும் பின்னடைவு. சிபிஎம்க்கு சீட்டை குறைச்சது, அது பின்னடைவு. அதெல்லாம் நம்ம பேசுவோமா? ரெண்டுமே பின்னடைவு தான். நேற்று வந்து பிரேமலதா விஜயகாந்துக்கு விசிகாவை விட மற்றவங்க கேட்டால் பின்னடைவு, இது போகிறது பின்னடைவு தான். அவர் வந்துங்க இது வந்து அவருக்கு ஃபஸ்ட்டு தேர்தல், எதிர்கட்சி தலைவராக அவரே வந்து நின்று வந்திருக்கிறாங்க. இப்போது முதலமைச்சராக ஆகிறதுக்கு அவர் வந்து இஸ் ட்ரைங் டு அசர்டைன் ஹிம்செல்ஃப். அது அவருக்கு டைம் எடுக்கும் அப்படின்றத அவர் நினைக்கிறார். இந்த தேர்தல் அந்த கட்சியை வச்சு இருக்குன்றது நினைக்கிறேன். இப்போவும் திமுகவில் இப்போ உதாரணத்துக்கு தமிழக வேல்முருகன் அவர்கள் கட்சி வந்து வேற எந்த கட்சினா எங்களை கூப்பிட்டு பேசினா நாங்கள் மறுபரிசீலனை பண்ணுவோன்ற அளவுக்கு சொல்லியும் அதிமுகவில் பெரிய முயற்சி எடுக்கல. அவர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு எனக்கு கட்சிக்காரங்க கிட்ட நம்ம கேட்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, ரெட்டலை அந்த சின்னம் வந்து உதவி பண்ணும், அதிமுக கட்சி உதவி பண்ணும், போய் கட்சி வேலையை பாருங்கள், இருக்கிற கட்சி எனக்கு வந்து அவங்கள சேர்த்துனுவா இவங்கள சேர்த்துனுவா, போய் மக்களை சந்தித்து மக்கள் பிரச்சனையை சொல்லி ஓட்டு கேட்குற வழியை பாருங்கள், போய் தேர்தல் வேலையை பாருங்கள். எனக்கு வந்து இந்த ஐடியா கொடுக்குறது, நீங்கள் வந்து அவனை சேர்த்துட்டா ஜெயிச்சிடலாம், இவங்கள சேர்த்துட்டா இதெல்லாம் இது பண்ணாதீங்க, முடிவு பண்ண போகிறது மக்கள். அதனால் கட்சி வேலையை தவிர்த்து வேறு எதுவும் இதெல்லாம் என்கிட்ட வந்து பேசக்கூடாதுன்ற அளவுக்கு கோவப்பட்டுட்டு 3-4 மணிலாம் அதை ஒரு சில மாவட்ட செயலர்கள் கூப்பிட்டு திட்டிருக்கிறேன். வேலையை பார்க்காம அவங்கள சேர்த்துக்க இவங்கள சேர்த்து என்ன வேலை இது அப்படின்னு கேட்டு அமைச்சிருக்காரு. பிரியன் சார் குறிக்கிறீங்க? இல்லை, ஒரே ஒரு விஷயம் தான் நான் சொல்ல மறந்ததை கோட்டி கரெக்டாக சொல்லிட்டார். அதாவது இந்த அதிகாரிகள் டிரான்ஸ்ஃபர் வந்து முக்கியமான விஷயம். இன்னைக்கு இருக்கிற ஹோம் செக்ரட்டரி உட்பட எல்லாரையும் மாற்றணுன்றது எடப்பாடியுடைய கோரிக்கையாக இருக்குது. டிஜிபி வந்து இப்போ யூபிஎஸ்சி பேனல் ஃபைனலைஸ் பண்ண போகிறாங்க, டிஜிபி விஷயத்தில் கை வைக்க மாட்டாங்க. சீஃப் செக்ரட்டரி, ஹோம் செக்ரட்டரி இவங்க விஷயத்தெல்லாம் அப்புறம் முக்கியமான ஏற்கனவே இவர் அண்ணாமலை சொல்லியே கரூர் கலெக்டரை மாற்றிட்டாங்க. அண்ணாமலை மத்தியானம் சொல்கிறாரு, சாயந்தரம் எலெக்ஷன் கமிஷன் ஆர்டர் போடுறாங்க கரூர் கலெக்டரை மாற்றத்துக்கு. இப்போ என்ன நடக்குதுன்னு நமக்கு புரியுது. ஆனால் எடப்பாடி சொல்கிற எல்லாத்தையும் வந்து பாஜக ஏற்றுக்குமான்னா அதில் ஒரு ரிசர்வேஷன் இருக்கு. அதிகாரிகள் டிரான்ஸ்ஃபரோ இல்லை ஊழல்வாதிகள் மேலே நடவடிக்கை ஊழல்வாதிகள் ஊழல் குற்றச்சாட்டுக்குள்ளான திமுக மேலே நடவடிக்கை எடுக்கிறதோ இதெல்லாம் நான் உங்கள் பேசி கேட்கணுன்னா ஏன் நாங்கள் கேட்குற சீட்டை நீங்கள் கொடுக்கணும்.
அந்த கண்டிஷன். ரெண்டாவது, நீங்க ஆட்சிக்கு வர போறதுக்கு நாங்க இந்த ஃபெசிலிட்டி எல்லாம் பண்ணி தரணும்னா அப்ப நாங்க கேட்குற சீட்டை கொடுங்க, அதிகாரத்துல பங்கு கொடுங்க. கூட்டணி ஆட்சியா? கூட்டணி ஆட்சி இல்ல சார், கூட்டணி ஆட்சியெல்லாம் பேச்சே கிடையாது சார். கூட்டணி ஆட்சியெல்லாம் இல்ல சார். நான் முடிச்சிட்டு நீங்க சொல்லுங்க. அவங்களுடைய பாயிண்ட் என்னன்னா, தாவேகாவை இழுத்து கூட்டணி ஆட்சிக்கு போகணும் தான் ட்ரை பண்ணி பார்த்தாங்க, அது நடக்கல. இப்போ என்ன சொல்றாங்க, உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டி இப்போ வெஸ்ட் பெங்கால்ல தினசரி 100 டிரான்ஸ்ஃபர் போட்டுருக்காங்க சார். வெஸ்ட் பெங்கால் அங்கே பாஜக ஆட்சிக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நேர திருவண்ணாமலுக்கு நேர் எதிராக இவங்க நிற்கிறாங்க. 70 சீட்டு வாங்கின போன தடவை வாங்கினாங்க, இந்த தடவை மெஜாரிட்டி வாங்கலாம் ஒரு ஐடியாவில் பண்றாங்க. இங்க வந்து பாஜக ஆட்சிக்கு வர போறது இல்லை. அப்ப நாங்க எதுக்கு உள்ள பூந்து நீங்க சொல்ற மாதிரி அதிகாரியை டிரான்ஸ்ஃபர் பண்றது, திமுக மேல ஆக்ஷன் எடுக்கிறதுலாம் கடைசியில் நீங்க தானே வர போறீங்க. அப்போ அதிகாரத்துல பங்கு கொடுங்க, நாங்க கேட்கிற சீட்டை கொடுங்க. நீ அப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் உங்களுக்கு எல்லாம் பண்ணணும்னா நீங்க இதெல்லாம் பண்ணணும். கூட்டணியில இருந்துகிட்டே நீங்க தான் வரப்போறீங்கிற எண்ணம் பாஜகவுக்கு இருக்கு. அவங்க தானே பெரும்பான்மை இடத்துல நிக்க போறாங்க. பெரும்பான்மை இடத்துல அவங்க தான் நிக்க போறாங்க. அப்ப அவங்க மெஜாரிட்டி வந்து அவங்க தான் ஆட்சி அமைக்க போறாங்க. அந்த இடத்துலயே நீங்க வந்து எங்களுக்கான பங்கு, அதிகார பங்கு கொடுக்கணும். கொடுத்தா நாங்க இந்த விஷயத்தெல்லாம் நாங்க பண்றோம் சார். அதிகார பங்குன்னு பாரதிய ஜனதா கட்சியிலையோ இல்லை வேற யாருமே இல்லை அமமுக உட்பட பத்திரிகையாளர் சந்திப்பில் நானுமே டிடிவி தினகரன் கிட்டையும் கேட்டிருக்கேன். பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கிட்ட கேட்கும்போது அப்படிலாம் யாருமே சொல்ல, குத்தா நல்லா இருக்கும், குத்தா வானா நான் சொல்லுவோம் அப்படின்னு அவங்க ஆசையை தான் சொல்லியிருக்காங்களே தவிர்த்து ஆட்சியில் பங்கு அதிகாரம் அது இல்லாத ஒரு சப்ஜெக்டை வந்து ஆட்சி, என்டிஏ ஆட்சி, பாஜக ஆட்சின்னு அவங்க 100 விழுக்காடு இல்லை அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதையும் நான் பதிவு பண்றேன், அண்ணன் பதிவு பண்றாரு, நானும் பதிவு பண்றேன்.